இன்றைக்கு தேர்தல் திருவிழா காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்திருப்பது. என்னுடைய சொந்த ஊரான சூனாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நான் என்னுடைய வாக்குகளை அளித்து ஜனநாயக கடமையை ஆற்றினோம். இன்றைக்கு தமிழகத்தில் உறுதியாக ஆட்சி மாற்றம் உறுதி. கிட்டத்தட்ட 210 தொகுதிகளை வென்று அதிமுக கூட்டணி என்டி ஆதரவுடன் அதிமுக கூட்டணி 210 தொகுதிகளை வென்று எடப்பாடி முதலமைச்சராக வருவார். மீண்டும் கோவைக்கு வளர்ச்சி, தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு வளர்ச்சி. தொண்டாமுத்தூர் தொகுதியில் மிக அதிகமான வாக்கு நான் வெற்றி பெறுவேன். அதே போல் கோவை மாவட்டத்தில் அவனாசி சேர்த்து 11 தொகுதியும் நாங்கள் வெற்றி பெறுவோம். நீலகிரி, திருப்பூர், கோவை 3 சேர்ந்து 21 தொகுதியும் வெற்றி பெறுவோம். தமிழ்நாடு முழுவதும் 210 தொகுதிகளை வென்று எடப்பாடியார் முதலமைச்சராக வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமையும். கண்டிப்பாக மீண்டும் நல்லாட்சி மலரும். காலையிலேருந்து ஆர்வத்தோடு வாக்களிக்கிறாங்க. அதிமுக ஆட்சி வரணும்னு வாக்களிக்கிறாங்க ஆர்வத்தோடு. ஏற்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க சார்? அதிகாரிகளோட நிலைப்பாடுகள்லாம் அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணாலும் கூட இன்னும் திருப்தியாக சில இடங்கள்ல இல்லை. காலையிலும் கூட பார்த்தீங்கன்னா கவுண்டம்பாளையம் தொகுதியில் சில இடத்துல காலையில் நிறைய இடத்துல அந்த டோக்கன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா தெற்கு தொகுதியிலையும் நைட்டெல்லாம் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போலீஸும் அதே போல் அதிகாரிகளும் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அதை வந்து கடுமையாக கண்டிக்கிறோம். உடனடியாக வந்து அதை யார் தவறு செஞ்சாலும் அது நடவடிக்கை எடுக்கணும். நன்றி. அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த போகிறதா அம்மன் சொல்லியிருக்காரு. அது சம்பந்தமாக ஏதாவது அப்டேட் இருக்காங்க? உண்ணாவிரத போராட்டம் அப்படியா? இல்லை, அவர் தான் நிறைய பாதிச்சிருக்காரு. அந்த தொகுதியில் நிறைய பாதிச்சுங்காட்டி அவர் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு என்னென்ன கட்சி முடிவு பண்ணோம். ஆகவே இன்றைக்கி தேர்தல் ஆணையமும் போலீஸும் இன்னும் கொஞ்சம் வேகமாக வேலை செய்யணும். யார் தப்பு செஞ்சாலும் தடுக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலை இன்றைக்கி கோயம்புத்தூர் மாவட்டத்தை வந்து அமைதியான மாவட்டம். இன்றைக்கி வேறு மாதிரி சூழ்நிலை கொண்டு போக பார்க்குறாங்க. அது நிச்சயமாக மக்கள் விட மாட்டாங்க, நாங்களும் விட மாட்டோம். நன்றி. உச்சகட்டமாக கிணத்துக்கடவு அது மட்டும் இல்லை, கோவை மாவட்டத்தில் பல இடங்களில் தங்க மூக்கத்தையும் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து வேடிக்கை போலீஸ் வேடிக்கை பார்க்குறாங்க, மற்றவங்க வேடிக்கை பார்த்துருக்காங்க. உடனடியாக அதுங்க தடுக்கணும். இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது. நன்றி.